பேசும் பூனையும் பேராசை பிடித்த சுல்தானும். பாக்தாத் நகரின் ஒரு சிறிய தெரு. ஜாபர் என்ற ஏழை நெசவாளி ஒருவன் வசித்து வந்தான். அவனிடம் ஒரு அழகான பெரிய கருப்பு பூனை இருந்தது. அதன் பெயர் முயேசா. அது சாதாரண பூனை அல்ல, மிகவும் புத்திசாலி. ஒரு நாள் இரவு ஜாபர் தன் வீட்டில் மந்திர விளக்கு ஒன்றை கண்டெடுத்தான். அதை துடைத்த போது அதிலிருந்து ஒரு பயங்கரமான இஃபிரி தீய ஜின் வெளிப்பட்டது. ஜின் கர்ஜித்தது, மனிதனே, உன்னை நான் அழைக்கப் போகிறேன். அப்போது குறுக்கே வந்த முயேசா பூனை தன் கூர்மையான நகங்களால் ஜின்னின் முகத்தில் ஒரே கீறல் கீறியது. ஜின் வலியால் அலறியது. ஒரு பூனையிடம் தோற்பதை அவமானமாக கருதிய ஜின் தன் மந்திர சக்தியால் பூனையின் உடலுக்குள் புகுந்து அதை பேசும் பூனையாக மாற்றிவிட்டு மறைந்தது. இப்போது முயேசா மனிதர்களைப் போல பேசத் தொடங்கியது. இந்த விஷயம் நாட்டின் பேராசை பிடித்த சுல்தானுக்கு தெரிந்தது. சுல்தான், பேசும் பூனையா? அதை என் அரண்மனைக்கு கொண்டு வாருங்கள். அது எனக்கு தங்க புதையல் எங்குள்ளது என்று சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். முயேசா அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டது. சுல்தான் பூனையிடம், நீ எனக்கு புதையலை காட்டாவிட்டால் உன்னை சிறையில் அடைப்பேன் என்று மிரட்டினார். முயேசா பூனை மிகவும் நிதானமாக, சுல்தானே, அரண்மனை தோட்டத்தின் நடுவில் இருக்கும் பெரிய பேரீச்ச மரத்தின் அடியில் ஒரு பிரம்மாண்டமான தங்க புதையல் இருக்கிறது. ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது, நீங்களே உங்கள் கைகளால் தோண்ட வேண்டும். அப்போதுதான் புதையல் கிடைக்கும் என்று ரகசியம் கூறியது. பேராசை பிடித்த சுல்தான் யாரிடமும் சொல்லாமல் நள்ளிரவில் ஒரு மண்வெட்டியுடன் தோட்டத்திற்கு சென்றார். விடிய விடிய அவரே குழி தோண்டினார். விடிந்து பார்த்தபோது தோட்டம் முழுவதும் பெரிய பெரிய குழிகளாக காட்சியளித்தது. ஆனால் ஒரு தங்க காசு கூட கிடைக்கவில்லை. ஏமாற்றமடைந்த சுல்தான் கோபத்துடன் பூனையிடம் வந்து, ஏன் என்னை ஏமாற்றினாய்? அங்கே புதையலை இல்லை என்று கத்தினார். முயேசா பூனை தன் காலை நக்கிக் கொண்டே மிகவும் அசால்ட்டாகச் சொன்னது, சுல்தானே, நான் எங்கே ஏமாற்றினேன்? உங்கள் தோட்டக்காரன் பல நாட்களாக தோட்டம் மிகவும் கடினமாக இருக்கிறது, தோண்டுவதற்கு ஆள் வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருந்தான். அதான் உங்களுக்கு கொஞ்சம் உடற்பயிற்சி கொடுத்து தோட்டத்தையும் இலவசமாக உழ வைத்தேன். இப்போது பாருங்கள், மண் எவ்வளவு மிருதுவாக இருக்கிறது. இதில் புதிய செடிகளை நடலாம். சுல்தான் தன் தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்தார். அரண்மனை காவலர்கள் சுல்தானின் நிலையை பார்த்து சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்தனர். பூனையின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு வியந்த சுல்தான் அதற்கு பரிசு வழங்கி ஜாபரிடமே திருப்பி அனுப்பினார். மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.